பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்கிறது அந்த வீட்டில் பூர்ணிமானா, அவங்கள விடவும் ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்றதையும், என் தலைவி ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க. அடடடா, அந்த ஒரு 10 நிமிஷம் வாவ் அப்படின்னு என் தலைவியை பார்த்து என்ஜாய் பண்ண. தலைவி இன்னும் இருக்க 2 வாரத்துலையும் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா செம்ம மாசாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கமாக அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். அடுத்ததாக நம்மளோட விசித்ராமா வரவும் பரவலாம் பொழக்கிறானே அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் சம்பவம் பண்ணாங்க. தினேஷ், விஷ்ணு, மணின்னு அத்தனை பேரும் விசித்ராமோட ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு பேசுறது பூர்ணிமா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, நான் பேசுறது கரெக்டு, அதை அவங்களும் ஒத்துக்குவாங்க, அவங்க ஆப்போனண்ட்டும் அதை ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. உன் காதுலேருந்து ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, நான் பேசுறேன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக பூர்ணிமா. ஆனால் பூர்ணிமா விடவும் ஒரு ஆள் யார் அப்படின்னா, நம்ம மாயா ஹசன் தான். அவர் என்னங்க இந்த வீட்டில் பண்ணுறாரு? பூர்ணிமா லென்த்தியாக ஒரு விஷயத்த பேசி கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ஸ்ட்ரிக்டாக பேசி அதை கன்வே பண்ணுவார். இப்போ அர்ச்சனா ஒரு பிரச்சனை எடுத்து வைக்கிறாங்க. அந்த கேமில் வந்து கார்டில் வந்து ஒரு மார்க் இருந்தது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் நீங்கள் அந்த இடத்துல கொடுத்தீங்களானா கிடையாது. அதை விட்டுட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சா, இப்போ தெளிவாயிருச்சா, இதை நீங்கள் ஏன் தப்பாக கன்வே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்காம அந்த பிரச்சனையை முடிக்க தான் பார்க்குறாரு. சரி, ஆக்சுவலி அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இன்டூ மார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாலும் அந்த வீட்டில் யாரும் அதை செய்யலை. அவர் நெயில் பாலிஷ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது, பட் அது யாரும் பண்ணலை அப்படின்னா பிக் பாஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அப்படிதான் ஒரு டவுட் வருது. ஆமாம், இங்கே இருக்கவங்க யாரும் எந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா, அப்போ அங்கேருந்து வரும்போது இப்படி ஒரு ஹிண்டோட தான் வந்துச்சா அப்படின்ற மாதிரி அவங்க டவுட்டாக தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. நீங்கள் எப்படி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம்? இப்போ மக்கள் இதை பற்றி சந்தேகப்படுறாங்க, வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிருக்கலாம். அங்கே என்ன நடந்துச்சு, நிக்சன் அந்த கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணானா இல்லையா, அர்ச்சனா சொன்ன இன்ட்டு மார்க் என்ன, அந்த கார்டை எடுத்துட்டு வாங்க, அதை நீங்கள் கேமராவில் காமிச்சிருக்கலாமே. இதுதாங்க, இதை போய் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹிண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் காமிச்சிருக்கலாம். எந்த ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷனும் கொடுக்காம இது பிக் பாஸ் பண்ணியிருக்க மாட்டாரு, அப்போ வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போகிறீங்க. என்னோட அடிமை, என் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை அடிமைகளும் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, உங்கள் சந்தேகம் தீர்ந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம அந்த பொண்ணு மேலே நீங்கள் ஸ்டாம்பிங் தான் சார் பண்ணுறீங்க, நீங்கள் தெரியாமல் பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அர்ச்சனாவும் என்ன பேசினாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அர்ச்சனா வந்துட்டு அன்னைக்கு சொல்லும்போது இதை விசித்ரா பண்ணியிருப்பாங்க இல்லை நிக்சன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலை. பிக் பாஸ் இப்படி ஒரு மார்க் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க யாருன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு அவங்க விசித்ரா பேரை சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆனால் இந்த நெயில் பாலிஷ் மார்க் அந்த கார்டில் இருக்கு, ஆனால் வீட்டில் இருக்கவங்க யாரும் இதை வைக்கல. ஏன்னா பிக் பாஸ் அங்கே அனுப்பும் போது அப்படிதான் அனுப்பி விட்டுருக்காரு. பட் இதை வீட்டில் இருக்கவங்க யாரும் செய்யல. ஏன்னா அந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு விசித்ராமா கூட தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அவங்களும் கிடையாதுன்னு சொல்லி இதை விசித்ராமாவும் பண்ணலை, நான் நிக்சன்ற பேரும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. விசித்ராவோட பேரை இங்கே எடுத்துகிட்டு வந்தது காரணமே எனக்கு அப்படி ஒரு டவுட் முதல்ல இருந்துச்சு. அதனால தான் அவங்க கிட்ட கார்டு வாங்கிட்டேன். பட் அவங்களோட நெயில் பாலிஷும் அங்கே மேட்ச் ஆகலை அப்படின்னு இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க. ஈவன் அன்னைக்கு அவங்க பேரை கூட இழுக்கல. இன்னைக்கு சொன்னதுக்கான காரணம் அவங்க கிடையாது அப்படின்றதுக்காக தான். ஸோ இதை ஒழுங்காக புரிஞ்சுக்காத விசித்ரா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. நீ வந்துட்டு கிறுக்குத்தனமாக பேசாத, உனக்கு என்ன தெரியும், நீ என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எப்படி நீ அந்த வேர்டை சொல்லலாம், எப்படி பிக் பாஸ் கிட்ட நீ என்ன சொல்லலாம் அப்படின்றாங்க. பிக் பாஸ் கிட்ட அவங்க உங்கள் பேரை சொல்லவே இல்லை. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் வந்து எபிசோட் பார்த்துட்டு பேசுங்க, நீங்கள் இப்படி எதுவும் பேசாதீங்க, அப்புறம் கிறுக்குத்தனமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் இந்த வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தலைவிக்கு செம்மையாக ஒரு கோபம் வந்தது. ஸோ இந்த கோபத்தை எங்கே வச்சிருந்தீங்க? அரசீற்றம் அப்படின்றது ஒன்று வேணும். நியாயமான இடத்துல உங்களுக்கு கோபம் வரணும். இந்த கோபப்படுற அர்ச்சனா தான் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா விசித்ரா ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க உங்கள் பேரை சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க மைக்கில் சொன்னது பிக் பாஸ் இப்படி ஒரு மார்க் இருக்குன்னு தான். அதை புரிஞ்சுக்காம விசித்ரா வந்துட்டு அவள் என் பேரை சொல்லிட்டா, கிறுக்குத்தனமாக நீ பிஹேவ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசுறீங்க. அந்த பொண்ணு எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுக்குதுன்றது கூட விசித்ரா காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை. ஸோ கமல் சார் பேசி முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சனா மறுபடியும் போய் அவங்களோட எக்ஸ்பிளேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது நான் உங்கள் பேரை இப்படி சொல்ல வரல மேடம், எனக்கு உங்கள் மேலே டவுட் இருந்துச்சு, பட் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம ஹவுஸில் இருக்கவங்க யாரும் செய்யலை, இந்த மார்க் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நான் கேட்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ என்கிட்ட பேச வேண்டாம். அதாவது விசித்ரா சொன்னாங்கன்னா எல்லாரும் கேட்டுக்கணும். இப்போ விசித்ரா சொல்லுவாங்க ஜோவிகாவை, நீ வந்து அந்த குரூப் கூட சேர்ந்ததுக்கப்புறம் உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சு, உன் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை வந்து எல்லாரும் கேட்டுக்கணும். ஆனால் விசித்ராவை விஷ்ணு சொன்னார் இல்லையா, உங்களோட சேர்க்கை சரியில்லை, உங்களோட கோட்டை நீங்களே அழிச்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. நீ எப்படி அப்படிலாம் வார்த்தை விடலாம்? சேர்க்கை சரியில்லை நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா, தலகணம் வந்துருச்சா, ஒழுங்கா பேசு, நீ வெறும் டிக்கெட் ஃபினாலே தான் வின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே இவ்வளோ ஆடாத, இன்னும் ஃபைனல்ஸ்லாம் ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் ஒருத்தரோட வளர்ப்பு பற்றி பேசலாம், உங்கள் அப்பா அம்மா உன்னை இப்படி தான் வளர்த்தாங்களான்னு பேசலாம். ஒருத்தரோட ஒய்ஃப் ஓடி போயிட்டாங்க, இனிமேலாம் உங்ககிட்ட வரவே மாட்டா, நீ இப்படி இருந்தால் உன்னை எப்படி வருவா, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற, நீ எல்லாம் எப்படி புள்ள பெற்றுக்குவ, நீ எல்லாம் எப்படி
வாழ்க்கை நடத்த போகிறோம், நீங்கள் எவ்வளோ கேவலமாக ஒருத்தரோட பர்சனல் லைஃப் இழுத்து பேச முடியுமோ பேசலாம். ஆனால் அந்த பொண்ணு ஒரு சூப்பர்வைசிங் பண்ணும்போது ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தையும் ஒருத்தர் ஒழுங்காக கிளாரிஃபை பண்ணாமல் அந்த பொண்ணையே இன்னைக்கு குற்றவாளியாக மாற்றிட்டு போயிட்டார். அவர் கேட்குறாரு கமல் சார், உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது சந்தேகம் வரக்கூடாது, அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்படி நீங்கள் சொல்லும்போது அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு என்ன தோணும்? அவங்க ஏதோ கேமராவில் போய் விசித்திரான ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி தானே தோணும். சரி, அவங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு டவுட் வந்திருக்கு. அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, மக்களுக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. நிக்சன் இதை ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பானோ, நான் சொல்கிற மாதிரி பிக் பாஸை ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஸோ ஒரு சந்தேகம் படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து இது நிக்சன் தான் பண்ணியிருப்பான், விசித்ரா தான் பண்ணியிருப்பான்னு அவங்க சொல்லவே இல்லையே. பட் கமல் இந்த இடத்துல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா, நீ படுற சந்தேகம் உன்னோட பொறுப்பில் நீ வந்து ஒரு சூப்பர்வைசிங் பண்ணும்போது நீ தப்பாக ஒருத்தரை சொல்லிட்ட அப்படின்னு. அதாவது இங்கே பிக் பாஸ் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நாங்கள் என்ன தவறுகள் பண்ணாலும் நீங்கள் அதை வெளியே காமிக்கக்கூடாது, காமிச்சா நான் உன்னை தான் அசிங்கப்படுத்து அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அர்ச்சனாவை அவர் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கார். ஸோ நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்றதுக்குள்ள ரொம்ப ஸ்டபர்னாக இருக்க பர்சன் நம்ம கமல் சார் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்துதான் அர்ச்சனாவோட அந்த கிளாரிட்டி. ஏன்னா தினேஷ் குரூப் மட்டும்தான் குரூப்பாக ஆடுறாங்க, அது தினேஷ், மணி, ரவீனா, விஷ்ணு அப்படின்னாங்க. பட் அதுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு கேமில் தான் பார்க்கும்போது இப்போ விசித்ரா அன்னைக்கு பண்ணாங்க இல்லையா, ஃபார்வர்ட்னா நிக்சனுக்கு கொடுக்குறது, பேக்வேர்டுனா தினேஷ்க்கு கொடுக்குறது. ஸோ இப்படி 2 பேருமே குரூப்பாக தான் சார் விளையாடுறாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. நாங்கள் சூப்பர்வைசிங் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்க பண்ணாங்க. சரி, நாம டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கா இருந்தாலும் நம்ம ஒரு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் 2 வாரம் நம்ம இருப்போன்ற தைரியத்தில் இருக்க முடியல. இன்னைக்கு விஷ்ணுலாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கமல் சார் கிட்ட பேசினது காரணம் தங்கிட்ட ஒரு டிக்கெட் டு ஃபினாலே இருக்குன்றதுனால தான். பட் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க நீங்கள் அர்ச்சனாக்கு கொடுக்கல. பட் இருந்தும் அவங்க ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது மற்றவங்களை சேர் அப் பண்ணுறதாகட்டும், மற்றவங்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணது எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு தான் கமல் சார் போனார். பட் அதையும் அர்ச்சனா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே நான் சூப்பர்வைசிங் பண்ணதில் எனக்கு தப்புன்னு தோணு விஷயத்தை நான் பேசினேன் மேடம்னு அவங்க கன்வின்ஸ் பண்ண வராங்க. அதையும் அந்த ஃபேக் மம்மி இருக்குல்லையா அதை ஒத்துக்க மாட்டேங்குது. பட் வச்சு எல்லாருமே செஞ்சுட்டாங்க. அது நம்ம தினேஷ் ஆகட்டும் அவங்க பிடிச்ச முயலுக்கு தான் சார் 3 காலுன்னுவாங்க. அதாவது அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் நம்ம கொடுக்குற வரைக்கும் நம்மளை இப்படி தான் சார் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை இப்படி தான் ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ். அப்படியே நம்ம ஃபேக் மம்மியோட முகத்தை பார்க்கணுமே, ஐயோ கருமம், அதோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா வேக் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்ருக்கு. நீ மற்றவங்களை குறை சொல்லலாம், அவங்க பர்சனல் லைஃப்பை எடுத்து வச்சு ஒரு கேமுக்காக என்ன வேணாலும் நீ பேசலாம், உன்னோட தப்புகளை சுட்டி காமிச்சா என்ன ஒரு கோவம் வருது உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் விஷ்ணு செமையாக செஞ்சு விட்டார். அவங்களோட சேர்க்க சரியில்லை சார் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஃபேக் மம்மிக்கு வந்த கோவம் இருக்கே, அடடா, அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஃபேக் மம்மியை ஒரு பக்கம் பொழக்கிறாங்க, பூர்ணிமா ஒரு பக்கம் பொழக்கிறாங்க, பயங்கரமான கிளாப்ஸ் வருது. அது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வருது பார்த்தீங்களா. ஒருவேளை எனக்கும் சாடஸ்ட் மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னு தெரியல. இவங்களெல்லாம் போலன்னு பொழக்கும் போது பயங்கர சந்தோஷமா இருந்தது. அண்ட் தலைவோட கம்பேக் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கு. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக விசித்ரா அர்ச்சனாக்குள்ள இன்னும் பயங்கரமாக முட்ட போகுது. அண்ட் இந்த ஃபேக் மம்மியோட முகத்தரை ஃபுல்லாக கிளிய போகுது அப்படின்ற சந்தோஷமா இருக்கு. தலைவியோட கம்பேக் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.